சோழனின் செல்வி. அத்தியாயம் 7. இதற்கு மேலும் பொறுத்திருப்பதில் பயனேதும் இருக்கப் போவதில்லை அண்ணா. தவறான ஓரிடத்தை மிக சரியாக தேர்ந்தெடுத்து விட்டோம் நாம் என்றே தோன்றுகிறது. தஞ்சைக்கு வந்து ஒரு திங்களாக போகிறது. இதுவரை எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை நமக்கு. நிச்சயம் செய்வார் என நம்பியிருந்த வந்தியத்தேவர் கூட வாய் திறவாது இருக்கிறார் இதுவரை. போதும் அண்ணா, நாம் காத்திருந்தது என பதட்டத்தோடு கோபமாக பேசினான் விமலாதித்தன். உனது வார்த்தைகளில் உண்மை ஒளிந்துள்ளதே தவிர நியாயம் இருப்பதாக தெரியவில்லையே தம்பி. வந்திருக்கிறோம் என்ற தகவல் கிடைத்தவுடன் நம்மை வரவழைத்து சந்திக்க நாம் யார் என்பதை கொஞ்சமாவது யோசித்தாயா? உதவி கேட்டு வந்திருக்கிறோம் என்பதை எப்படி அத்தனை எளிதாக மறந்துவிட்டாய் நீ? அதே வேகத்தோடு கேட்டான் தமையனான சக்திவர்மன். அதற்காக எத்தனை நாட்கள் காத்திருப்பது அண்ணா? வேறு ஏதாவது வழியுண்டா விமலாதித்தா உன்னிடம்? எதிரியை வீழ்த்த சோழனை தவிர வேறு எவரிடம் செல்வாய் நீ? எவர் துணிவார் அந்த ஜடாசோட வீமனை எதிர்க்க? அதிலும் நாம் கொண்ட பகைக்காக? முதலில் நம் நிலையை அவர்களுக்கு புரிய வைப்பதே பெரும்பாடு. அதன் பின்தான் உதவி கிடைக்குமா இல்லையா என்பதை யோசிக்க வேண்டியிருக்கும் என்றான் சக்திவர்மன். கோழைகள் போல இங்கு ஒளிந்திருப்பதுதான் கௌரவமா உங்களுக்கு என்றான் விமலாதித்தன். வேங்கைகளின் கூடாரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு பேசாதே. இங்கு நாம் ஒளிந்திருக்கவில்லை, பலமாக பாய்வதற்காக பதுங்கி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒன்று மட்டும் எனக்கு புரியவே இல்லை அண்ணா. இதுவரை நீங்கள் சோழத்தின் மாமன்னரை பார்த்தது கூட இல்லை. இருந்தும் அபரிமிதமான நம்பிக்கை உங்களுக்கு அவர் மேல் என்பதைத்தான் ஏற்கவே முடியவில்லை என்னால் என்றான் விமலாதித்தன். செயல் என்பது மட்டும்தான் இந்த உலகின் சிறந்த சொல் தம்பி. சோழத்தின் மன்னர் ஒரு செயல் வீரர். சொல்வதை விட எதையும் செய்து காட்டியே பழக்கப்பட்டவர். இப்போது கூட தனது நாட்டின் வேளாண்மை மற்றும் நீர்வள பிரச்சனையை வெகு சாதுரியமாக கையாண்டு கொண்டிருக்கிறார் என்பது கோட்டை காவல் தலைவருடன் பேசும்போது தெரிந்தது. குடிமக்களின் அன்றாட பிரச்சனைகளில் கூட அதிகபட்ச கவனம் வைக்கும் ஒரு மன்னர் உதவி கேட்டு வந்திருக்கும் நமது நியாயமான கோரிக்கைக்கு நிச்சயம் செவி சாய்ப்பார் தம்பி என்றான் சக்திவர்மன். அண்ணா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? நாம் வந்திருப்பதும் இங்கு தங்கியிருப்பதும் மன்னரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படாமலேயே இருக்குமோ இதுவரை? வல்லவரையர் வந்தியத்தேவரே இவ்விஷயத்தை சற்று தள்ளி போடுகிறாரோ? நமக்கு உதவ வல்லவரையருக்கு மனம் இல்லையோ? அல்லது நாம் வேறு எவரையாவது வைத்து வேறு ஏதேனும் வழியில் முயற்சிக்க வேண்டுமோ என்று கேட்டான் விமலாதித்தன். ஆம், நீ கூறுவது போல கூட இருக்கலாம் தம்பி. இல்லாமலும் போகலாம். அதே சமயம் வல்லவரையரிடமிருந்து பதில் வராத நிலையில் வேறு வழியில் அரசரை தொடர்பு கொள்ள நினைப்பதும் முறையாக இருக்காது. இன்னும் சில நாட்கள் பார்ப்போம் தம்பி, ஏதேனும் ஒரு வழி கிட்டும் என்றான் சக்திவர்மன். எந்த வல்லவரையர் வந்தியத்தேவரின் பதிலை எதிர்பார்த்து வேங்கியின் இளவரசர்கள் காத்திருந்தார்களோ அந்த வந்தியத்தேவரின் எதிரில் அமர்ந்திருந்தான் இளவரசனான ராஜேந்திரன். வந்தியத்தேவரின் அருகிலேயே புன்சிரிப்போடு அமர்ந்திருந்தார் குந்தவை மாதேவியார். நான் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு சிரிப்பாய் வருகிறதா அத்தையாரே? மெல்லிய கோபத்தோடு கேட்டான் ராஜேந்திரன். உன்னுடைய குழந்தைத்தனம் இன்னமும் மாறாமலே இருக்கிறதே என்பதை நினைத்தேன். சிரிப்பு வந்துவிட்டதடா என்றார் குந்தவையார். மறவர்களுக்காக தனித்த ஒரு மதிப்பு வேண்டுமென்று நான் நினைத்தது தவறா? தவறேதும் இல்லையடா. அதனை தனித்து கேட்காமல் அரசவையில் கேட்டதும், மகனாக கேட்காமல் இளவரசனாக கேட்டதும் தான் தவறு. அதற்காக மறவர்களை வைத்து செய்யவிருக்கும் வேளாண் பணிகளை என் தலைமையிலேயே செய்ய வைத்திருப்பதுதான் உங்கள் தம்பியாரின் ராஜதந்திரமோ? அவர் மட்டும் இப்போது தந்தையாகவா நடந்து கொண்டார்? அரசனாக அல்லவா முடிவெடுத்துள்ளார் என்றான் ராஜேந்திரன் கோபமாக. அடே, என் தம்பியை புரிந்து கொள்வதற்கு வயதும் அனுபவமும் போதாதடா உனக்கு என்றார் குந்தவையார். யாருக்காகவும் நீங்கள் உங்கள் தம்பியை விட்டுத்தரவே மாட்டீர்கள் என்பதை நாடறியும் அத்தையே. நான் தான் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களிடம் என்றான் ராஜேந்திரன் சலிப்போடு. அதுவரை மௌனமாக இருந்த வந்தியத்தேவர் ராஜேந்திரனின் தோள் தொட்டு அவரது பக்கம் அவனை திருப்பினார். ராஜேந்திரா, ஆரம்பத்தில் நானும் உன்னை போலத்தான் உள்ளுக்குள் வருத்தப்பட்டேன். எதிர்கொள்ளப் போகும் ஊர் பணிகளை உனது தலைமையில் நிச்சயித்தவுடன் ஒரு கணம் தடுமாறிவிட்டேன். மகன் என்பதை மறந்து உன்னை தண்டிக்க முற்படுகிறாரோ ராஜராஜர் என்று கூட நினைத்தேன். ஆனால் ஆழ்ந்து அமைதியாக யோசித்த பிறகுதான் ஒரு விஷயம் புரிந்தது. கூடவே அது பற்றி உன் அத்தையிடம் விவாதிக்க இவை அத்தனையுமே நடப்பது உன் பொருட்டுதான் என்பது புரிய வந்தது. எதிர்காலத்தில் அமையவிருக்கும் உன் ஆட்சிக்கான அஸ்திவாரத்தை இப்போதே கட்டமைக்க நினைக்கிறார் உன் தந்தை என்பதும் புரிய வந்தது என்றார் வந்தியத்தேவர் அமைதியாக.
என்ன மாமா, நீங்களும் புதிர் போடுகிறீர்களே? குழப்பமாக கேட்டான் ராஜேந்திரன். ஒரு நாட்டின் இளவரசன் என்பவன் எல்லோருக்கும் பொதுவானவனாக இருக்க வேண்டும். அதேபோல அனைத்து தரப்பு மக்களாலும் நேசிக்கப்படுபவனாக இருத்தல் வேண்டும். ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லை என்ற உண்மையை ஏற்கத்தான் வேண்டியுள்ளது ராஜேந்திரா. தெரிந்தோ தெரியாமலோ இதுநாள் வரையிலான உன் வாழ்க்கை போர்க்களத்திலும் படை வீரர்களோடுமே கழிந்துவிட்டது. மறவர்களோடே அதிகம் பழகியதால் அவர்களின் இன்ப துன்பங்கள், சிரமங்கள் என அனைத்தும் உனக்கு தெரிந்துவிட்டது. அவர்களை அருகே இருந்து கவனித்ததன் காரணமாக அவர்களின் மதிப்பு இன்னும் கூட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றியதிலும் தவறில்லை. அதே சமயம் சோழத்தின் இளவரசனான ராஜேந்திரன் மறவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் அளிப்பார், அவர்களின் பேச்சைத்தான் கேட்பார் என்ற ஒரு தவறான எண்ணமும் மக்கள் மனதில் பதிந்துதான் உள்ளது என்பதையும் மறுப்பதற்கில்லை. நாளைய மன்னனாக போகின்றவனை பற்றி இப்படியோர் எண்ணம் மக்கள் மனதில் தோன்றுவது சரியில்லை ராஜேந்திரா. இது பிற்காலத்தில் வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதனை மாற்றத்தான் உனது தந்தையின் இந்த முடிவு. உன் தலைமையிலேயே உனது வீரர்களை கொண்டே மக்களுக்கான அவசிய பணிகளை செய்ய வைப்பது, அதன் மூலம் மக்களிடம் உன்னை நெருக்கமாக்குவது, கூடவே உனக்கும் களத்தை தவிர வேறொரு உலகமும் உள்ளது என்பதை காண்பிப்பது. எல்லா தரப்பு மக்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே சிறந்த ஒரு மன்னனாக திகழ முடியும் ராஜேந்திரா. இதற்கான ஒரு வாசலைத்தான் திறந்திருக்கிறார் உன் தந்தை. தேவையில்லாமல் அவர் மேல் நீ கோபப்படுவாய் என்பதை அறிந்தும் இதனை செய்திருக்கிறார் எனில் உன் மீது அவர் கொண்டுள்ள அக்கறை என்ன என்பதை புரிந்து கொள் என்றார் வந்தியத்தேவர். அக்கறை என்பதை விட உன்மேல் கொண்டுள்ள நம்பிக்கை என்பதுதான் உண்மை. அவரது உயிருக்கு உயிரான சோழத்தை நாளை நீ இன்னும் சிறப்பாக கொண்டு வருவாய் என்று நம்பிக்கை என்றார் குந்தவை மாதேவியார். இருவரின் பேச்சை கேட்டு தனக்குள்ளேயே நெகிழ்ந்து போனான் ராஜேந்திரன். தன் பொருட்டு எத்தனை யோசித்திருக்கிறார் தன் தந்தை என்று நினைக்க நினைக்க தன்னை மறந்து கலங்க ஆரம்பித்தான். இதை என்னிடம் அவர் கூறிவிட்டே செய்திருக்கலாமே அத்தையாரே. எவரிடமும் எது பற்றியும் கூறிவிட்டு செய்ய வேண்டிய நிலை சோழ தேசத்து மாமன்னருக்கு இல்லையடா. நாளை நீயே அரசனானாலும் இதைத்தான் பின்பற்ற வேண்டியிருக்கும். ஒரு விஷயத்தை நெஞ்சில் நிறுத்தி வை ராஜேந்திரா. உன் தந்தையான அருண்மொழி வேறு, சோழ தேசத்து மாமன்னனான ராஜராஜன் வேறு. இரண்டில் ஒன்றுதான் எனும் நிலைவரின் ராஜராஜனாகத்தான் இருப்பானே தவிர அருண்மொழி என்பதை மறந்து விடுவான் என் தம்பி என்றார் குந்தவை உறுதியாக. புரிகிறது அத்தை. நாடா நாமா என்ற கேள்வி எழும்போது நாம் யார் என்பதையே மறந்து விடுவார் அவர் என்கிறீர்கள். சரிதான். அப்படியோர் இக்கட்டான நிலையை எக்காரணம் கொண்டும் உருவாக நான் காரணமாக இருக்க மாட்டேன் அத்தை, இது உறுதி என்றான் ராஜேந்திரன். மிக சரியாக புரிந்து கொண்டாயடா என்ற வந்தியத்தேவர் கூறிக்கொண்டிருந்த அதே வேளையில் வாயிற்காவலன் உள்ளே நுழைந்தான். தளபதியாரே, தஞ்சை கோட்டை தலைமை காவலர் வந்துள்ளார் என்றான். வரச்சொல் என வந்தியத்தேவர் கூற அவன் சென்று தலைமை காவலரை அனுமதித்தான். வணக்கம் தளபதியாரே. வணக்கம் மாதேவியாரே. வணக்கம் இளவரசே என மூவருக்கும் வணக்கம் தெரிவித்தபடி உள்ளே நுழைந்தார் கோட்டை காவலர். சொல்லுங்கள், இன்றைய நிலவரம் என்ன? ஏதாவது முக்கிய தகவல் உண்டா என்றார் வந்தியத்தேவர். வழக்கம் போலான செயல்பாடுகள் தான் தளபதியாரே. முக்கியமான செய்தி என எதுவும் இல்லை. என்றாலும் வேங்கியின் இளவரசர்கள் இன்றும் வந்திருந்தனர். தங்களிடமிருந்து ஏதாவது தகவல் உண்டா என கேட்டுவிட்டு சென்றனர் என்றார் கோட்டை காவலர். அவர்கள் வந்திருக்கும் நேரம் சரியில்லை போலும். வேறு சில விஷயங்கள் காரணமாக அவர்களை சந்திப்பதும் தள்ளி போய்கொண்டே போகிறது. முதலில் மன்னரிடம் நான் இது பற்றி பேசியாக வேண்டும். அதன் பின்பே அவர்களை சந்திப்பது சரியாக இருக்கும். விரைவில் சந்திப்பதாக கூறுங்கள் அவர்களிடம் என்றார் வந்தியத்தேவர். அப்படியே தளபதியாரே என்று கூறிய கோட்டை காவலர் கோட்டை காவல் பணிகள் பற்றிய வேறு சில விஷயங்களையும் விவாதித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். என்ன மாமா இது? வேங்கியின் இளவரசர்கள் எதற்காக இங்கு வர வேண்டும்? உங்களை சந்திக்க வேண்டும் என எதற்காக காத்திருக்க வேண்டும் என்று கேட்டான் ராஜேந்திரன். அவர்கள் நாடு இழந்து விட்டார்கள். நம்மை நாடி வந்திருக்கிறார்கள். படை உதவி கேட்க எண்ணி இருக்கலாம் நம்மிடம். அவர்களுக்கான பதிலை மன்னரை நான் சந்தித்த பிறகுதானே கூற முடியும். அதனால்தான் காக்க வைத்திருக்கிறேன் என்றார் வந்தியத்தேவர். இன்னும் சில ஆண்டுகளுக்கு சோழத்தின் சார்பில் போர் எதுவும் நடக்காது என தந்தை கூறியுள்ளாரே மாமா. இந்த நேரத்தில் இவர்கள் படை உதவி கேட்டு வந்திருப்பது என இழுத்தான் ராஜேந்திரன். அதே குழப்பம்தான் எனக்கும். அதனாலேயே இது பற்றி மன்னரிடம் பேச யோசித்து கொண்டிருக்கிறேன் நானும் என்றார் வந்தியத்தேவர். ஆனால் உதவி என்று கேட்டு வந்தவர்களை நாம் அலட்சியப்படுத்திவிடவும் இயலாதே மாமா என்றான் ராஜேந்திரன்.
அதே கவலைதானடா எனக்கும். விரைவில் இது பற்றி ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் என்றார் வந்தியத்தேவர். சரி மாமா, நான் புறப்படுகிறேன் அரண்மனைக்கு என கூறி அத்தையான குந்தவையிடமும் விடை பெற்று கொண்டு தனது புரவியில் ராஜேந்திரன் ஏறிய அதே வேளையில் வேங்கி நாட்டு இளவரசர்கள் தங்கியிருந்த அந்த விருந்தினர் மாளிகையின் வாசலில் வந்து நின்றது ஒரு புரவி. அதிலிருந்து காவலன் ஒருவன் இறங்கி உள்ளே நுழைந்தான் வேகமாக. சக்திவர்மனும் விமலாதித்தனும் தங்கியிருந்த அறையின் வாசலில் நின்றான். யாரையா நீங்கள்? என்ன விஷயமாக இங்கு வந்துள்ளீர்கள் என்று கேட்டான் சக்திவர்மன். தஞ்சையின் அரண்மனை காவலர்களில் ஒருவன் நான். உங்களுக்கான ஒரு தகவலோடு வந்துள்ளேன் என்றான் அந்த வீரன். என்ன தகவலோ என்று கேட்டான் அண்ணனின் அருகே நின்றிருந்த விமலாதித்தன். நாளை காலை உங்கள் இருவரையும் அரசவைக்கு வரச் சொல்லி உத்தரவு என்றான் அந்த வீரன். உத்தரவா? எவரிட்டது இந்த உத்தரவை? வேகமாக கேட்டான் விமலாதித்தன். சோழ தேசத்து மாமன்னரின் உத்தரவு இது. காலை எமது வீரர்கள் இருவர் வருவார்கள். உங்களை அழைத்து செல்ல தயாராக இருங்கள் என்பதை கூறவே இங்கு வந்துள்ளேன். வருகிறேன் என கூறிய வீரன் அதே வேகத்தில் திரும்பிச் செல்ல பதிலேதும் பேச முடியாமல் உறைந்து போய் நின்றனர் இருவரும். நாளை சோழ தேசத்து அரசவையே உறைந்து நிற்கப் போவதை அறியாமல். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.